அது ஒரு அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டுல ஒரு மாய மரம் ஒன்று இருந்தது. அந்த மாய மரத்தோட விசேஷம் என்னன்னா, அதுக்கு யாரெல்லாம் தண்ணி ஊற்றி கோரிக்கைகளை கேட்குறாங்களோ உடனே அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிடும். இது ஒரு பக்கம் இப்படி இருக்குன்னா, அதே காட்டுல ராம்போ ஜம்போ அப்படின்னு 2 யானைகள் இருந்தது. அம்மா யானை ஜம்போ, குழந்தை யானை ராம்போ. ஒரு நாளைக்கு ஜம்போ ராம்போவுக்கு ரொம்ப பிடிச்ச கரும்பு தோட்டத்துக்கு ராம்போவை கூட்டிட்டு போச்சு. இவங்க 2 பேரும் அந்த கரும்பு தோட்டத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு குரங்கு அவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட இப்படி பேசுச்சு. ஹே ஜம்போ, எப்படி இருக்க? ஆ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் குரங்கு நண்பா. ஆமா, நீ எப்படி இருக்க? மத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாருக்கும் என்ன குறைச்சலு? எல்லாரும் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இதுதான் உன் பையனா? ஆமா, உன் பையன் பேர் என்ன? ரேய் ரேய் ரேம்போ. ஆ அப்பா, உன்னோட குழந்தை ரொம்ப துருன்னு இருக்கான். ஆமா, உன் பையனை கூட்டிக்கிட்டு இந்த வெயில்ல எங்க போயிட்டு இருக்க? எதையோ தேடுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்ல குரங்கு நண்பா. என் ராம்போக்கு கரும்புனா ரொம்ப பிடிக்கும். அதான் அவனை கூட்டிக்கிட்டு கரும்பு தோட்டத்துக்கு போறேன். என்னது, அந்த கரும்பு தோட்டத்துக்கிட்டயா போறீங்க? அந்த கரும்பு தோட்டத்துக்கிட்ட பெரிய குழி ஒன்று இருக்கிறதா பேசிக்கிறாங்க. அங்க போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அப்படியா குரங்கு நண்பா? சரி சரி, நாங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருக்கோம். ஜம்போ அப்படி குரங்கு கிட்ட சொல்லிட்டு அதோட குழந்தை ராம்போ யானோட அந்த கரும்பு தோட்டத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தது. அப்ப ராம்போ ஜம்போ கிட்ட இப்படி கேட்டுச்சு. அம்மா, அந்த குரங்கு உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டா? ஆமாப்பா. நீங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒரே இடத்துல தான் வளர்ந்தீங்களாமா? ஆமா ராம்போ. அப்படின்னா நம்ம ஏன் இப்ப அந்த குரங்கு இருக்கிற காட்டுல இல்லாம வேற காட்டுல இருக்கோம்? உனக்கு அத பத்திலாம் சொன்னா ஒன்னும் புரியாது. முதல்ல இந்த கரும்பு எல்லாத்தையும் வயிறு நிறைய சாப்பிட்டு முடி அப்படின்னு ஜம்போ ராம்போ கிட்ட சொல்லுச்சு. அதுக்கப்புறமா ஒரு கரும்பை பறிச்சு ஜம்போ ராம்போக்கு சாப்பிட கொடுத்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஜம்போ வேற ஒரு கரும்பை எடுக்க அங்க போச்சு. அப்ப அங்க இருந்த ஒரு குழியில தடுமாறி கீழே விழுந்துருச்சு ஜம்போ. இதை பார்த்த ராம்போ அம்மா இப்படி விழுந்துட்டாங்களேன்னுட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சுது. அம்மா, உனக்கு எதுவும் ஆகலைல்ல? எனக்கு எதுவும் ஆகல, நீ பயப்படாத அப்படின்னு அம்மா யானை ஜம்போ தன்னோட குழந்தையான ராம்போவை சமாதானப்படுத்துச்சு. அதை பயப்படக்கூடாதுன்னு சொல்லுச்சு. அந்த குழியிலேருந்து வெளியே வர ரொம்பவும் முயற்சி செஞ்சுச்சு ஜம்போ. ஆனால் அதால் வெளியே வர முடியல. அப்போ ஜம்போ யானை தான் குழந்தை ராம்போ யானை கிட்ட இப்படி சொல்லுச்சு. ராம்போ ராம்போ, இந்த குழி ரொம்ப ஆழமா இருக்கு. அம்மாவால இதுல இருந்து வெளியே வர முடியல. நீ ஏதாவது விலங்க போய் கூட்டிட்டு வா. என் ஃப்ரெண்டு குரங்கு சொன்ன குழி இதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜம்போ யானை சொன்ன உடனே ராம்போ யானை கிடுகிடுன்னு காட்டுக்குள்ள போச்சு. அப்ப காட்டுல அந்த பக்கமா ஒரு மான் ஒன்று போயிட்டு இருந்தது. மானாட்டி ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க. என்னோட அம்மா அங்க இருக்க அந்த பெரிய குழியில போய் விழுந்துட்டாங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க அம்மா அந்த குழியில விழுந்துட்டாங்களா? ஆனா என்னால எப்படி உதவி செய்ய முடியும்? நானே ரொம்ப வீக்கா இருக்கேன். நீ என்ன கேட்காம பெருசா நல்லா குண்டா இருக்க ஏதாவது விலங்கா போய் பார்த்து கேளு அப்படின்னு மான் சொன்ன உடனே குட்டி யானை அங்க இருந்த ஒரு யானை கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த யானைய உதவிக்கு கூப்பிட்டுச்சு. 2 யானையும் ஜம்போவை காப்பாற்ற வந்துட்டு இருந்த போது புலி, சிங்கம் இதெல்லாம் சேர்ந்து அவங்கள தடுத்துச்சு. யானை, நீ எங்க போயிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது இந்த யானை குட்டியோட அம்மா ஒரு குழியில விழுந்துட்டாங்களாம். அத கேள்விப்பட்டுதான் அவங்களுக்கு உதவி செய்யலான்னு போயிட்டு இருக்கேன். சரி, இப்ப நீ போலாம். ஆனா திரும்ப நம்மளோட காட்டுக்கு வரணுன்ற யோசனையே உனக்கு வரக்கூடாது அப்படின்னு சிங்கம் சொன்னோன்னா உதவி செய்ய வந்த யானை கூட பயந்துக்கிட்டு ராம்போ ஜம்போக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இதனால ரொம்ப அழுதுகிட்டே வந்தா ராம்போ. தான் அம்மா குழியில் இருக்காங்க, காப்பாற்ற முடியலையே நினச்சி வருத்தப்பட்டான். குழந்தை அழறதை பார்த்துட்டு அந்த யானையும் எவ்வளோ முயற்சி செஞ்சிச்சு. ஆனால் அதால் முடியாததுனால அந்த குழியிலே பசி பட்னியாக இருந்து இறந்து போயிடுச்சு.
அன்னிலிருந்து ரேம்போ ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அப்படி ஒரு நாளைக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது ஜம்போவோட குரங்கு ஃப்ரெண்டை ரேம்போ பார்க்குறான். குரங்கு ரேம்போவை பார்த்தோன்னே இது நம்ம ஃப்ரெண்ட் ஜம்போவோட குழந்தையாச்சேன்னு ஞாபகப்படுத்துச்சு. ரேம்போ தான் அம்மாவுக்கு நடந்த அநியாயத்தை பற்றியும் குரங்கோட காட்டில் இருக்கிறவங்க யாரும் உதவி செய்யாத பற்றியும் குரங்கு கிட்ட சொல்லுச்சு. இவ்வளோ நடந்திருக்கா? அவங்க கதையை நான் பார்த்துக்கிறேன். குரங்கு மாமா எதுவும் வேண்டாம், அவங்க யாரையும் எதுவும் பண்ணிடாதீங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், என் குடும்பத்தை பார்த்தாலே உங்கள் காட்டு விலங்குக்கு பிடிக்கல அப்படின்னு ரேம்போ கேட்டதோ குரங்கு கதை சொல்ல ஆரம்பிச்சுது. இங்கே பாரு ரேம்போ, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட அப்பா மேம்போவும் அம்மா ஜம்போவும் இந்த காட்டில் தான் இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு உங்கள் அப்பாவுக்கு ஒரு அற்புதமான விதை ஒன்று கிடச்சிது. அந்த விதையை இந்த காட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சாரு. ஒரே நாளில் அந்த விதை மரமாக பச்சை பசேல்னு வளர்ந்துருந்தது. அப்போ தான் எல்லாருக்கும் புரிஞ்சுது, இது சாதாரண விதை இல்லை, இது ஒரு மாய விதைன்னுட்டு. அப்படியே நாட்கள் போனதும் இந்த காட்டுக்கு பெரிய கஷ்டம் ஒன்று வந்தது. தண்ணி கஷ்டம், சாப்பாட்டு கஷ்டம்னு எல்லாம் வந்தது. அந்த சமயத்தில் அந்த மாய மரத்துக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு உங்கள் அப்பா நதியில் இருந்த தண்ணி, அதாவது குடிக்க இருந்த தண்ணியை எடுத்து இந்த மரத்துக்கு ஊற்றி இந்த மரத்தை வளர்த்துட்டு இருந்தாரு. இதை பார்த்த சிங்கராஜா, குடிக்க வச்சுருந்த தண்ணியை எடுத்து இந்த மாதிரி மரத்துக்கு ஊற்றுனா எங்களுக்கெல்லாம் குடிக்க எப்படி தண்ணி கிடைக்கும்னு திட்டினாரு. அப்போ உங்கள் அப்பா மேம்போ எப்படியெல்லாம் விலங்குகள் கஷ்டப்படுறாங்களேன்னு அந்த அதிசய மரத்துக்கிட்ட சாப்பாடும் தண்ணியும் கேட்டுச்சு. உங்கள் அப்பாவோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட அந்த மாய மரம் அது எல்லா விலங்குகளுக்கும் தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் கொடுத்துச்சு. இதை பார்த்து வியந்த எல்லாருமே இது ஒரு மாய மரம், நம்ம கேட்குற எல்லாத்தையும் கொடுக்குன்றதை நம்பினாங்க. அன்னிலேருந்து இந்த விலங்குகள் எல்லாம் சொந்தமாக போய் இறை தேடுறதையே மறந்துட்டாங்க. இப்படி எல்லாத்துக்கும் அந்த அதிசய மரமான மாய மரத்துக்கிட்ட வந்து சாப்பாடு, ஆகாரம், தண்ணின்றதை கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்படி யாரும் எந்த வேலையும் செய்யாமல் மாய மரத்தோட சக்தியால் நல்லா சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இது நல்லதில்லைன்னு உங்கள் அப்பா யூகிச்சாரு. உங்கள் அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தார். ஒரு நாளைக்கு இப்படி எல்லாம் போனால் வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறதுன்னுட்டு எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு எப்போ எல்லாம் கஷ்டம் வருதோ அப்போ மட்டும்தான் மாய மரத்தோட உதவியை எடுத்துக்கணும்னுட்டு சொன்னார். உங்கள் அப்பா சொன்னது யாருக்குமே பிடிக்கல. அதனால் உங்கள் அப்பாவை கொன்னுட்டாங்க. உங்கள் அப்பாவுக்கு நடந்த அநியாயத்தை பார்த்த உங்கள் அம்மா கோவப்பட்டு இந்த காட்டை விட்டே போயிட்டாங்கன்னுட்டு குரங்கு ரேம்போ கிட்ட சொல்லுச்சு. இந்த கதையெல்லாம் கேட்ட ரேம்போ குரங்கு கிட்ட ஏன்னா அந்த மாய மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போன்னு கேட்டுச்சு. குரங்கு ரேம்போவை அந்த மாய மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போச்சு. மரத்துக்கு தண்ணி ஊற்றி ரேம்போ இப்படி வேண்டுச்சு. மாய மரம், எங்கள் அம்மா விழுந்த குழியில் யாரும் விழுந்துடக்கூடாது. அப்படி விழுந்தா அந்த குழி மாயமாயிடணும். ரேம்போ, உனக்கு எவ்வளோ நல்ல மனசு. இது வரைக்கும் இந்த காட்டில் இருந்தவங்க எல்லாம் எனக்கு இது வேணும் அது வேணும் தான் கேட்டிருக்காங்க. உனக்கு ரொம்ப நல்ல மனசு. யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற பாரு, அதுக்காகவே நீ நல்லா இருப்ப. நான் உன் வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் ரேம்போ அப்படின்னு மாயமரம் ரேம்போ கேட்ட வேண்டுதலை நிறைவேற்றுச்சு. அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு சிங்கம் ஒன்று அந்த குழியில் விழ பார்த்துச்சு. அது ஒரு வலையில் சிக்கிக்குச்சு. இதை பார்த்தோன்னே ரேம்ப வேண்டுதலை நிறைவேற்றணுன்னு மாயமரம் அந்த வலையை அங்கேருந்து மாயமாக வச்சிருச்சு. அதுக்கப்புறமா சிங்கம் நான் இப்படி உயிர் படைச்சிட்டேன், இதுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கும் போது செத்து போன மேம்போவோட பையன் ரேம்போன்னு தெரிஞ்சுக்குச்சு. சிங்கம் ரேம்போ குட்டியை அந்த மாய மரத்துக்கு அதிகாரியாக எல்லார் முன்னாடியும் அறிவிச்சிச்சு. ரேம்போ எல்லா விலங்குகளோடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தான். எல்லாரும் ரேம்போவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அம்மா அப்பா குறை இல்லாமல் அம்மா அப்பா வாழ்ந்த அதே காட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தான் ரேம்போ.